மெடிக்கல் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு நேரம்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். வீட்டு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமும் தான் சும்மா இருக்கிறத காட்டிலும் தன்னோட வேலை முடித்ததுக்கப்புறம் அவங்க மெடிக்கலில் வந்து கொஞ்சம் ஆர்வம். அதனால் இன்றைக்கி சொந்தமாக ஒரு மெடிக்கல் வச்சு சுயதொழிலே ஒரு பெரும் முயற்சி அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இன்றைக்கி வளர்ந்தவங்க தான் வனிதா. இவங்க வீட்டுக்கார் வந்து 108 ஆம்புலன்ஸில் வந்து வேலை வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் என்னோட மாப்பிள்ளை. சிந்திச்சா அதாவது கம்பத்தை சார்ந்தவங்க. இவங்க கவர்னர்கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. ஏன்னா சுயதொழிலுங்கிறது பெரிய முயற்சி எடுத்து அவங்க காளான் பண்ணை வச்சுருக்காங்க, காளான் குடில் அமைச்சிருக்காங்க. இவங்களும் வந்து 4 பேர்த்துக்கு வேலை தருவாங்க. அந்த 4 பேருங்கிறது 40 பேர்த்துக்கு வேலை தர்றதுக்கு தகுதியானவங்க சிந்திச்சாங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதனால தான் இவங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பெரியவர்கள் முன்னாடி வந்து இந்த தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கணுங்கிறது எனக்கும் ஒரு ஆசை. நம்ம ட்ரஸ்ட் சார்ந்த அன்பு அரசை அறக்கட்டளை வந்து பெண்களை முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது, அந்த உதவியிலையும் இவங்களோட பங்களிப்பு நிறைய இருக்குங்கிறது என்னோட கருத்தாகவும் சொல்லுவேன். அதனால சிந்திதா அவர்களுக்கு ஐயா ஜெயகணேசன் சார் நான் வந்து கவர்மெண்ட் அவார்டு வாங்கினதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அண்ணா கையில் அவார்டு வாங்கினது நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் எல்லாத்தையும் நம்ம ஊரில் தண்ணியாக தான் இருக்கும். தேங்கி நிற்கிற குளமா இருந்தோம்னா நம்ம அப்படியேவும் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுருவாங்க. சரிங்களா? நம்ம எப்பயுமே ஓட்டுற தண்ணியாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். ஆனால் எனக்கு கவர்னரோட எங்கள் அம்மா எனக்கு பெருசாக இருக்குது. அதனால கூப்பிட்டோடனே ஒரு வீட்டில் சந்தோஷம் தான். அடுத்து சுள்ளிப்பட்டியை சேர்ந்த விஜயா வேல்முருகன். அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து மெயின் ரோட்டில் ஒரு கடை வச்சு வீடு இருக்குது. அந்த வீடு இருக்கிற ஒரு காரணத்தினாலே பூக்கடை இருக்காங்க. இன்றைக்கி அந்த பூக்கடை வாயிலாக அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க மூலியமாக ஒரு சின்ன பூ கட்டுறது கூட இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. அதனால நட்புகள்ங்கிறது ரொம்ப வளர்க்கிறது. விஜயா வேல்முருகனுக்கு இங்கே கூப்பிட்டு அவங்க விஜயா வேல்முருகன் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. அதனால வேல்முருகனையும் வரவேற்கப்படுகிறது. வாங்க. உழைப்பாளி வந்து கணக்காளராக இருக்காங்க. இன்னைக்கு இவங்க நினைச்சா நமக்கு என்ன நம்ம பேரம்பேத்தி மன்னிக்கணும், இருந்தாலும் பேரம்பேத்தி எடுத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கேங்கிறத கடந்து நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து கணக்காளராக இருக்காங்க. அந்த கணக்காளர் வந்து இன்னைக்கு ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவங்க லதாமா. அவங்களுக்கு காமையவன்பட்டியை சேர்ந்தவங்க. இவங்க ஜவுளி தொழிலில் வந்து இப்போ ரொம்ப முன்னேற்றமாக இருக்காங்க. அதே மாதிரி நான் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன். எந்த ஒரு தொழிலில் நம்ம முன்னேறணுமோ அந்த ஒரு தொழிலே ஒரே கான்செப்டாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாங்கிறது வந்து இவங்களை பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல தொழிலில் இருந்தால் எதில் வெற்றி ஆகும் மட்டும் தெரியாது. ஆனால் ஒரு தொழிலில் இருந்தோம்னா கண்டிப்பாக அது வெற்றிக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்கங்கிறது சுகந்தி அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சாரி, அதாவது அவங்களோட வருமானம் என்னமோ அதுதான் ஃபஸ்ட்டு தேவை. ரெண்டாவது தான் நம்ம நாட்டுக்கு நல்லா செய்தோம், ஊருக்கு நல்லா செய்தோம். ஒரு சிலருக்கு நாட்டுக்கு நல்லா செய்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் தான் உழைப்பனால் கிடைக்கப்போகிற ஒரு சின்ன ஊதியம் கூட தன் குடும்பத்தை வளர்ச்சிக்கு உதவுங்கிறது அம்மாவை நான் பெருமையாக கருதுவேன். சுகந்தி அம்மாவுக்கு வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் சங்கரி. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஒவ்வொரு இதுலேயும் பங்களிப்பு. சதீஷ்னாவுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக அம்மா இருப்பாங்க. இங்கே ஒரு உணவகம் நடத்துகிறாங்க.
இந்த இடத்தையும் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க. காலையில் எழுந்து அவங்களே நின்று அதை பொறுமையாக எடுத்து அது எல்லாருமே மனசு போனாமல் இருக்கிறபடியான இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்காங்க, ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அவங்க கூடவே எல்லா இடத்துலையும் பயணிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்களையும் அடுத்த முறை அவங்களும் விருதுக்கு உரியவங்க தான். இந்த கம்பத்தில் பைக்கில் அதிகமாக போனோம்னா அடையாளம் வந்துட்டு இந்த வெள்ளை பைக்கில் போவார் அப்படிலாம் கூட எப்போ பார்த்தாலும் ஒரு அம்மாவும் வெள்ளை பைக்கில் அப்படின்னு தான் அடையாளமாக ஆகிட்டு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருது கொடுத்தாச்சு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து 6 பேர் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணோம். இப்போ இந்த 6 பேருமே இங்கே வரணும். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாரும் மறக்கம்புல